இந்த ஒரு ஈஸி டெக்னிக்கை நீங்க சரளி வரிசை, ஜண்ட வரிசை உங்களுக்கு பாட்டு கத்துக்கிறதுல ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இந்த பேசிக் வரிசைகள்ல இருக்கக்கூடிய ஸ்வரங்களை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இந்த ஒரு ஈஸி டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா பிகினர் லெசன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நீங்க இந்த ஸ்வரங்கள் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா பாட முடியும். ஸ்வரங்களை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டா ஸ்ருதி, தாளம் இது ரெண்டுத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஈஸியா பாடலாம். சரளி வரிசை டு அலங்காரம் எல்லா பிகினர் லெசன்ஸ்லயுமே பாக்குறதுக்கு அதுல நிறைய ஸ்வரங்கள் இருக்க மாதிரி இருந்தாலுமே அதுல ஒன்னொன்னுலயும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால அதை ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். நிறைய பேர் பாட்டு கத்துக்கும் போது சரளி வரிசை, ஜண்ட வரிசை இதெல்லாம் முடிச்சுட்டு அப்பர் ஸ்தாயி வரிசைகள் பாடும்போது அவங்களோட வாய்ஸ் கொஞ்சம் ஹையா போறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதை கூட அவங்க பாடிடுவாங்க. ஆனா இந்த தாட்டு வரிசை அப்படிங்கிற லெசன்ஸ் வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்வரங்கள் நிறைய ஜம்பிள்டா இருக்கும், பாக்குறதுக்கு பெருசாவும் இருக்கும். ஸோ அதனால நம்மளால அதை லேர்ன் பண்றது கஷ்டமோ, நமக்கு வராதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு அந்த லெசன்ஸையே ஸ்கிப் பண்றவங்க கூட இருக்காங்க. ஆனா அந்த நோட்ஸ் எந்த ஆர்டர்ல இருக்கு, எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த லெசன்ஸை இன்னும் சுலபமா நாம பாடலாம். தாட்டு வரிசை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பிராக்டிஸ். உங்களோட சிங்கிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு லெசன். அதனால அதை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணக்கூடாது. தாட்டு வரிசையில இருக்கக்கூடிய ஸ்வரங்களை புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல இருந்து தேர்ட் ஸ்பீட் வரைக்கும் அதை பாடி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட சிங்கிங்க்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வரிசைகள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ற டெக்னிக் ஃபிங்கர் டெக்னிக். அதாவது இந்த 4 ஃபிங்கர்லயும் நாம ஸ்வரங்களை சின்ன சின்ன பகுதியா எடுத்து இதுல வரிசைப்படுத்தி புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பேட்டர்ன்ஸா மேக் பண்ணணும், இந்த ஸ்வரங்கள் எப்படி ஜண்ட வரிசையா, தாட்டு வரிசையா, அப்பர் ஸ்தாயியா மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால ஈஸியா பாட முடியும். இந்த பேட்டர்ன் எதுக்காக நாம இப்படி ஃபிங்கர் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நாம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முதல்ல அந்த ஸ்வரம் என்ன கொடுத்துருக்காங்க, எதுக்கப்புறம் என்ன பாடணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சாதானே பாட முடியும். இப்போ ஒரு பாட்டே பாடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட லிரிக் தெரியணும், அப்போ தான் நம்மளால் அதை கரெக்டாக பாட முடியும். அதே மாதிரி தான் நம்ம என்ன பாடுறோன்னு தெரிஞ்சாதானே நம்மளால் அதை கரெக்டாக ஸ்ருதியும் தாளத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி பாட முடியும். இங்கே இதுவே தடுமாற்றமாக இருந்ததுன்னா நமக்கு ஸ்ருதியிலே கான்சன்ட்ரேஷன் போகாது. நம்ம ஃபுல்லாக ஸ்வரம் என்னங்கிறதே தான் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ பாட முடியாமல் போகும். ஃபிங்கர் டெக்னிக் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் இந்த 4 ஃபிங்கரையும் 1 2 3 4 இந்த 4 ஃபிங்கரையும் இப்படி உங்களோட ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். இதுக்கு நம்ம இந்த வாய்ஸ் த்ரோ மெத்தட் கூட இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பாடும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ தாட்டு வரிசையை ஃபஸ்ட்டு சரிகம பதனசா அதில் தான் நாம் பேட்டர்ன்ஸ் சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து ஸ்வரங்களை மாற்றி மாற்றி பாட போகிறோம் இல்லையா? ஸோ அதிலேருந்து ஃபஸ்ட்டு சரிகம அதை மட்டும் அந்த 4 ஸ்வரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஃபிங்கரில் சா, ரி, கா, மா அப்படின்னு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது சா, இது ரி, இது கா, இது மா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ தாட்டு வரிசையில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸில் இந்த சரிகமாவை வச்சு நாம் உருவாக்கிடலாம். எப்படி அப்படின்னா சாரி சாக ரீக ரீமா சாமாகரி சரி காமா அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அதாவது 1 2 1 3 2 3 2 4 இதுதான் பேட்டர்ன். 1 4 3 2 1 2 3 4 இது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அந்த 1 2 3 4 அதெல்லாம். அதனால் நீங்கள் சரிகமானே வச்சுக்கிட்டு நீங்கள் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லைன் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த சா கூட ஃபஸ்ட்டு ரீ சொல்கிறீங்க, அப்புறம் கா சொல்கிறீங்க, அப்புறம் ரீ கூட கா சொல்கிறீங்க, ரீ கூட மா சொல்கிறீங்க, அப்புறம் சாமா கரி ஃபுல் ஜம்ப். அதாவது சாலேருந்து 4வது ஸ்வரத்துக்கு சாமா கரி சரி காமா அந்த ஆர்டரில் வந்துடுது. இது ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் முடிஞ்சு போயிடும். இப்போ அடுத்த 2 லைனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சரிகமான்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதில் சாவை விட்டுட்டு அடுத்து இருக்கக்கூடிய ரீ, கா, மா, பா மேலேருந்து ஒரு ஸ்வரம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ ரிகாமப்பா அப்படின்னு ஆகிடும். அந்த 4 ஸ்வரத்தையும் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி
பேட்டர்னை நீங்கள் அதில் அப்ளை பண்ணி பாடும்போது உங்களுக்கு அடுத்த 2 லைன் கிடச்சிரும். அதாவது ரீ க மா பா. ஸோ இதில் ரீ க ரீ மா க மா க பா, ரீ பா மா க ரீ க மா பா. அவ்வளோதான், அடுத்த 2 லைன் முடிஞ்சிடும். அதாவது தாட்டு வரிசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்த ஸ்வரம் என்னங்கிற கிளாரிட்டி இருந்ததுன்னா உங்களால் அதை ஈஸியாக பாட முடியும். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ அடுத்த 2 லைன் எதை வச்சு பாடணும் அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள். சரிகமா முடிஞ்சிருச்சு, ரிகமப்பா முடிஞ்சிருச்சு, அடுத்து எதில் ஸ்டார்ட் ஆகும்? சா ரீ முடிஞ்சிருச்சு, அடுத்து கால ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த காலேருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஸ்வரம், அடுத்து இருக்கக்கூடிய ஸ்வரம், அந்த மாதிரி ஒரு 4 நோட்ஸ் எடுத்துக்கணும். அதாவது கா மா பா த, கமா பத அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ அதை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காமா காப்பா மாப்பா மாத கதா பாமா காமா பாத. அடுத்த 2 லைன் கிடச்சிடும். இப்போ அடுத்து அதே மாதிரி மப்பதனி பதனசா, இது 2க்கும் இதே மாதிரி நீங்களே பேட்டர்ன் மேக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஸ்வரம் சரிகம பதனசா முடிஞ்சு போச்சு. இப்போ எப்படி சரிகம பதனசாவை கீழே இருந்து சா ரீ காமா அப்படின்னு ரீகா மாப்பான்னு நீங்கள் ஒரு 4 நாளாக எடுத்து பிரிச்சிங்களோ அதே மாதிரி மேலேருந்து சானி தாப்பா நீதா பாமா தாப்பா மாக பாமாகரி மகரசா, இந்த மாதிரி அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதாவது சா நீ தா பா, இதை மேலேருந்து தான் நாம் இந்த ஃபிங்கரில் ப்ளேஸ் பண்ணணும். சா நீ த பா. இப்போ சானி சாத நீத நீப்பா சாப்பா தனி சானி தாப்பா. அதே மாதிரி 1 2 3 4 தான், ஆனால் மேலேருந்து ஆர்டர் பண்ணிக்கணும். 1 2 1 3 2 3 2 4 1 4 3 2 1 2 3 4 அதே தான். ஆனால் நீங்கள் சானி தாப்பாவா அதை நினச்சிக்கிட்டு பாடுங்க. இப்போ அடுத்து நிதா பாமா, அதை கொண்டு நீ த பா மா, நீத நீப்பா தாப்பா தாமா நீமா பாத நீத பாமா, அதில் முடிச்சிங்கன்னா அடுத்த 2 லைன் கிடச்சிடும். இப்போ அடுத்து தாப்பா மாக, அதையும் தாப்பா மாக தாப்பா தாமா பாமா பாக தக மாப்பா தாப்பா மாக. இப்போ அடுத்து பாமாகரி மகரசா. நீங்களே அந்த 4 நோட்ஸ் எடுத்துகிட்டு இப்படி வச்சு ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தாட்டு வரிசையை கொஞ்சம் சுலபமாக நாம் கற்றுக்கலாம். இப்போ அடுத்து பாமாகரி பாமாகரி பாமா பாக மாக மாரி பாரி காமா பாமா கரி. இப்போ அடுத்து மாகரிசா மா க ரி சா. இப்போ மாக மாரி கரி கசா மாசா ரீக மாகரிசா. அவ்வளோதான். இப்போ செகண்ட் தாட்டு வரிசைக்கும் இதே மாதிரி ஃபிங்கர் டெக்னிக் யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 4 4 ஸ்வரமாக எடுத்து நீங்கள் அந்த பேட்டர்னை நல்லாவே புரிஞ்சுக்கலாம். இது தாட்டு வரிசைக்கு மட்டும் இல்லை, ஜண்ட வரிசை அலங்காரம் இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அதனால் உங்களால் ஈஸியாக பேசிக் எக்ஸசைஸை லேர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் ஜண்ட வரிசை அலங்காரம் எல்லாம் எப்படி இதே மாதிரி நம்ம பேட்டர்ன் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.